ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், நான் வந்து ஒரு ஆரி ட்ரேசிங் பேப்பரில் வந்து இந்த லோட்டஸ் டிசைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அது எதுவுமே அந்த ஷீட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க, தண்ணியில் போட்டாலும் ஊறாது. இது பேர் வந்து ஃபெல்ட் ஷீட். இது வந்து அமேசானில் கிடைக்கிது. பாருங்கள், இந்த ஷீட்டு மேலே நான் ஃபஸ்ட்டு கார்பனை வச்சுக்கிறேன், ப்ளூ கலர் கார்பன். அது மேலே லோட்டஸ் டிசைனை வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படியே நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா அது மேலேயே ஒரு பென்னு வச்சு அப்படியே வரைஞ்சிருங்க. இந்த வரைஞ்ச டிசைனை வந்து அப்படியே பென்னு வச்சு மேலே அப்படியே இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம வந்து ஒரு கோல்டு கலர் செயின் எடுத்துருக்கோம். அதே இல்லாத இந்த கம்மை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கம்மை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. ஒட்டின அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், அந்த கோல்டு கலர் ஸ்டோன் செயினை வந்து அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த செயின் எதுக்கு அவுட்லைன் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமேனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து இந்த நம்ம போட்ட டிசைன்ஸ் வந்து வெளியில் வராமல் லைஃப் லாங் வந்து அப்படியே நம்ம போட்ட டிசைன் அப்படியே இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த அவுட்லைன் வந்து ஸ்டோன் செயினை வச்சு கொடுக்குறோம். ஜர்தோசி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து லைஃப் வராதுங்க, அது வந்து இழுத்துட்டு வந்துடும் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். இது ஃபுல்லாகவே நம்ம அவுட்லைன் வந்து இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கொடுத்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கடைசியாக நீங்கள் எல்லாமே டிசைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தைச்சிருங்க. பாருங்கள், அடியில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து நான் தைச்சிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆரி ஒர்க் திங்ஸை வச்சு தான் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி வந்து கிளிப்பு மாடல்ஸ் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆரி ஒர்க் திங்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டில் வச்சு தைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த கிளிப்பில் வச்சு ஒட்டிட்டு யூஸ் பண்ணும்போது லைஃப் லாங் அப்படியே வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இதை வந்து வச்சு தைச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடியில் வந்து நம்ம கோல்டு கலரில் கர்தானா கொடுக்க போகிறோம். ஒரு சில பேர் அப்படியே வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ ஒட்டுறதை விட தைக்கிறது ரொம்பவே லைஃப் வரும் உங்களுக்கு. இந்த ஷீட்டு வந்து தண்ணியில் பட்டால் ஊறிடுமானா கண்டிப்பாக ஊறாது. இது வந்து ஃபெல்ட்டு ஷீட்டுங்க. நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் இது பண்ணுவாங்க, என்னது டாய்ஸ் பண்ணுவாங்க நிறைய. ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுதானா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ இது வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து அடியில் வந்து எல்லா பெட்டல்ஸ்க்குமே கோல்டு கலர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டு கலர் கர்தானா வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற பெட்டல்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் தான் கொடுக்கணுமானா இந்த கலர் கொடுக்க வேணாம், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிளிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வருங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வேறு கலர் கொடுக்க போகிறோம். பின்னாடி நல்லா நாட் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிறிஸ்டல் எடுத்திருக்கேன், ரெட் கலர் கிறிஸ்டலு. இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு லைன்ஸ் மட்டும் ஒரு கிறிஸ்டலாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி கிளிப்ஸ் மாடலு நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன மாடலில் கிளிப்ஸ் வேணும்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நான் அதே மாதிரி பண்ணித்தரேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நான் வந்து கிளிப்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஆரி ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனல்லே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் வந்து அப்படியே ப்ளவுஸில் எனக்கு வேணும், ஆரி ஒர்க் பண்ணித்தர முடியுமானா கண்டிப்பாக பண்ணித்தரோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் மட்டும் கிறிஸ்டல் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸு, அதாவது என்ன சொல்ல, சுகர் பீட்ஸ் சொல்வீங்கள்ல, அதே தான் ரெட் கலரில், சேம் கலரில். இப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த மேலே இருக்கிற இதழ் எல்லாமே வந்து ரெட் கலர் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க, எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் வந்து ஒரு மல்டி கலரில் ஒரு ஸ்டோன் வைக்கிறேன். அவ்வளோ ஸ்டோன் வச்சுட்டு சுற்றியும் மறுபடியும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லா பெட்டல்ஸுமே வந்து இந்த மாதிரி லைன்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸாக ஃபில் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸாக கொஞ்சம் பீட்ஸு, ஒரு 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா பெட்டல்ஸையும் அதே மாதிரி சேம் கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள், இந்த லோட்டஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு கீழே கோல்டு கலரு, மேலே வந்து மெரூன் கலரு. பாருங்கள், இது வந்து ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. ஒட்டி கட் பண்ணிட்டு அந்த பிசுறு தெரியக்கூடாது, அந்த ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க, இதில் சேம் அதே மாதிரி இன்னும் ஒரு ஷீட் வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த ஃபெல்ட் ஷீட் எடுத்து இந்த லோட்டஸ் அது மேலே வச்சுட்டு அழகாக அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. அழகாக அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி இது மேலே வச்சு நம்ம ஒட்டிட போகிறோம். இப்படி வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கே வரைஞ்சிங்களோ அந்த இடத்த அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பின் பக்கமாக வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டியாச்சு. இப்போது வந்து அடியில் வந்து ஒரு கிறிஸ்டலு, ஒரு 4 க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சு அழகாக உள்ளே வந்து தைச்சிருங்க. கீழே வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த கிளிப்பு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த கிளிப்பில் வந்து நம்ம கம் வச்சு ஒட்ட போகிறோம். எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல ஒரு லைன்ஸ் மாதிரி சும்மா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நிறைய அந்த கிளிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஒட்டிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். பாருங்கள், இந்த கிளிப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னாக்கா தயவு செஞ்சு என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.